2026 ஸ்பெஷலா நம்ம தமிழ் சினிமால இருந்து 2 பெரிய படங்கள் வெளியாக போகுது. ஒன்னு விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதியும், இன்னொன்னு சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதியும். 2 படங்களும் இதே மாதிரி வெளியானா ஸ்மூத்தா போயிருக்கும். பட் ஆனால் இப்போ ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பராசக்தி திரைப்படம் வந்து ப்ரீபவுண்ட் ஆகி ஜனவரி 10ஆம் தேதி வெளியாக போகுதுன்னு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் வார தூண்ட போகுது. ஏன்னா விஜயும் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் 2 திரைப்படமும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றா வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இதற்கான பின்னணி யார், இந்த மாதிரி நடந்தால் யார் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அதே மாதிரிக்கு இது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். ஆளான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி விஜயோடைய ஜனநாயகனா இல்லை சிவகார்த்திகேயனோட பராசக்தியா, பொங்கலில் யார் ஜெயிப்பா, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது 2 திரைப்படங்களுக்கும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். ஏன்னா இப்போ 2 திரைப்படங்களுக்கும் ஸ்க்ரீன்ஸை வந்து ஈக்குவலாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ பொங்கல் லீவுங்க போது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து போய் பார்க்க தான் போகிறாங்க. ஸோ அதனால் 2 திரைப்படங்களுக்கும் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக அடியாகும். அதே மாதிரி அதில் சிவகார்த்திகேயனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அடியாகும். ஏன் அப்படின்னா இப்போ ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது ஜனவரி 14 தான் இது ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அப்படி ஆயிருந்தால் ஜனநாயகன் பழைய படமாக இருக்கும், ஜனவரி 14 இது புது படமாக இருக்கும், நல்லா ஓடி இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்துட்டு இது ஜனவரி 10ஆம் தேதி வரும்போது இதுவும் புது படம் அதுவும் புது படங்கும் போது ஜனநாயகனை விட ஒரு படி மேலே பராசக்தி இருந்தால் தான் அதுக்கான ஹைப் ஏறி நல்லா வந்து ஓடும். ஸோ அதனால் இது பராசக்திக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஜனநாயகனுக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி கிளாஷ் வர்றதுக்கான முக்கியமான காரணம் அரசியல் பின்னணி. விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் ஓடக்கூடாது, பட்டி தொட்டி எதுலேயுமே ட்ரெண்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி அந்த மாதிரி தான் வந்து இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட உண்மையை நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதனால தான் பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14 வெளியாச்சு. ஸோ இப்போ அதுக்கு மேலே ஒரு படி போய் ஜனவரி 10ஆம் தேதியில் வந்து காலை வச்சுட்டாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம அதை பற்றி பேச விரும்பலை, அரசியல் அவ்வளோதான். ஸோ அது உங்களுக்கு என்னன்னு சொல்லி நான் சொல்லணும் அவசியம் இல்லை, புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் ஒரு மித்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்குது. என்ன அப்படின்னா, தளபதிக்கும் பொங்கலுக்கும் ஆகவே ஆகாது. பொங்கலில் வெளியான எந்த தளபதி படங்களுமே கிளாஷில் வந்து ஜெயிச்சதில்லை. நீங்கள் போக்கிரி ஜெயிச்சிச்சு அந்த மணிக்கு வந்து சொல்லுவீங்க, போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். போக்கிரி விடுங்க, கடைசி 10 வருஷத்துக்கு வாங்க. கடைசி 10 வருஷத்தில் பிகில் படம் வெளியாச்சு. ஸோ அது கைதி படத்தோடு வந்து தான் தோற்று தான் போச்சு. ஸோ அது ஒன்று. இன்னொரு வந்து நம்ம விஜய்க்கும் அஜித்துக்கும் இதே போட்டியான ஜில்லா, அதே மாதிரி வீரம். அது வீரம் தான் வந்து ஜெயிச்சிச்சு, ஜில்லா வந்து தோற்றுருச்சு. ஸோ இந்த மாதிரி பொங்கலே அவருக்கு வந்து ஆக மாட்டேங்குது. இந்த சைடு சிவகார்த்திகேயனுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் எடுத்தாலே அவருக்கு அமோக வெற்றி தான். அவர் பொங்கல் வெளியாக தான் வந்துட்டு தமிழ் சினிமாலே அறிமுகமானது. அதோடைய படம் படம் ரஜினி முருகன். அதுக்கடுத்து அவரை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே நம்ம வீட்டு பிள்ளையை ஏற்றுக்கிட்டா அவருடைய நம்ம வீட்டு பிள்ளையும் வந்துட்டு பொங்கல்லாம் வெளியாச்சு. அதுவும் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டு. அதுக்கடுத்து இப்போ வெளியான அயலான், அது கதை நல்லா இல்லை, பட் ஆனாலும் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஹிட்டாக தான் இருந்திருக்கு. இந்த வகையில் சிவகார்த்திகேயனுக்கு பொங்கல் எல்லாமே ஒரு அமோக வெற்றியாக இருக்குது, விஜய் அவர்களுக்கு பொங்கல் எல்லாமே ஒரு அமோக தோல்வியாக இருக்குது. ஸோ இதனால் பராசக்தி தான் வந்து ஜெயிக்கும் அந்த மணிக்கு சில நபர்கள் வந்து சொல்கிறாங்க. சில நபர்கள் இல்லை விஜய் தான் ஜெயிக்கும் அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட கருத்து என்ன அப்படின்னா, 2 படங்களும் வெற்றி அடையணும், தமிழ் சினிமா வளரணும். ஸோ இந்த மாதிரி வெளியாகிறனால சண்டைகள் தான் ஏற்படும். ஸோ அதனால் அரசாங்கம் கொஞ்சம் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து கேர் எடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 2 திரைப்படங்களுக்கும் ஈக்குவலாக இப்போ வரைக்கும் ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிறது பிடிச்சிருக்காங்க. ஸோ படம் வெளியாகி அதுக்கப்புறமா எந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ வருதோ தியேட்டர் ஓனர்ஸே வந்து அதுக்கடுத்து வந்து தியேட்டர்ஸ் வந்து தான் வாங்குறத பொறுத்து இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு கலை நிறுவனம். ஸோ இதில் ரசிகர்கள் யாரும் ஏதாவது ஓவராக இன்வால்வ் பண்ணி உங்களுடைய உயிர் அதெல்லாம் இழந்துக்காதீங்க. உங்கள் ஃபேமிலியை மட்டும் பாருங்கள். என்ன நடந்தாலும் விஜய் பனையூரில் தான் தூங்க போகிறாரு, அதே மணிக்கு சிவகார்த்திகேயன் அவர் வீட்டில் தூங்கிட்டு தான் இருப்பார். அவங்கவுங்க உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக இருப்பாங்க. நீங்களும் படத்தை பார்த்தோமா ஜாலியாக இருந்தோமான்றங்க. தேவையில்லாத விஷயங்களோட இன்வால்வ் ஆகி உங்கள் பேரையும் உங்கள் குடும்பத்தோட பேரையும் கெடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.